நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வீட் நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. பின்ன என்ன இதெல்லாம்? நீங்க பாட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஏன் கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? ஆபீஸ்ல கேன்சல் ஆயிடுச்சுன்னு. எனக்கும் போகணும்னு ஆசைதான். அப்புறம் ஏன் போகல? மவுண்ட் அபு போகணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? என்கிட்ட அர்ச்சனா சொல்லிருக்கா, அங்க பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குமா, அந்த மலைக்கு மேல ஏறி போனோம்னா அங்கிருந்து பெரிய அழகான நகரங்கள்லாம் தெரியுமா. ஒரு தடவை அவங்க பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க காட்டு வழியா தான் நடந்து வந்தாங்களாம். காடு மொத்தம் அவங்க நடக்க வேண்டியதா ஆயிடுச்சா. நடந்து 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 டயர்ட் ஆயிட்டாங்களா. எனக்காக தான் நீங்க போக வேணும்னு முடிவு பண்ணீங்களா? ஸ்வீட் ஆடி இப்ப நம்மளால மவுண்ட் அபுக்கு போக முடியலன்னா என்ன? அதுக்கு பதிலா வேற இடத்துக்கு போலாமே. கூடிய சீக்கிரமே நாம போலாம். ஐம் சாரி மோகன், நான் தேவையில்லாம உங்க மேல கோவப்பட்டு. கோவப்படுறது உன்னோட உரிமை. சின்ன சின்ன குறைகள் தவறுகள் இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்? நாம எங்க போனாலும் போகலனாலும் என்னோட உலகமே நீதானே. செம்ம காமெடி. ரொம்ப ஜாலியா இருந்தது. டேய், அந்த சமயத்துல அர்ச்சனாவை பார்க்கணுமே. என்னாச்சு? என் கூட சண்டை போடணும்னு இருந்தா, ஆனா கடைசியில பிரச்சனை அவளோட அவன் நினைச்சுக்கிட்டா. ஒரு விஷயம் சொல்லணும்டா கார்த்திக், ஸ்னேகாவுக்கு புடவையை கொடுத்து நீ பெரிய விளையாட்டு தான் விளையாண்டுருக்க. இல்லடா, இதுக்கு மேல நீங்க ஸ்னேகாவை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு வேற அவ சொல்லிட்டா. அப்படியா? ஆமா, இப்பதான் புரியுது. அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன பொறாம வளர்ந்துருக்கு. முதல் முறையா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு எங்க ஆபீஸ்க்கே வந்துட்டா. உள்ள வந்த உடனே ஸ்னேகா எங்கன்னு தான் கேட்டா. ஒருவேளை ஸ்னேகா மட்டும் என்னைக்காவது அவன் முன்னாடி போய் நின்னான்னு வையேன், அவ்வளவுதான், ஸ்னேகா காலி. போதும், இன்னும் கொஞ்சம் பொறாம வந்தா போதும். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி குட்டி போட்ட போன மாதிரி உன் பின்னாடியே வருவா. உன் ஃபார்ம்ல ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுடா. இருக்காத, நான் ஒத்துக்கிறேன். சரி, வா போலாம். போலாம். ஹலோ ஹலோ பாட்டி. அர்ச்சனா, எப்படிமா இருக்க நீ? முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, அந்த ஆண்டவனுடைய கருணையால நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன். அர்ச்சனா, பாட்டி கிட்டயே நீ மறைக்கிறியா? இல்ல பாட்டி, நான் ஏன் பாட்டி மறைக்கணும்? நான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, மேலோட்டமா தெரியறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. ஆமாமா, அது உண்மைதான். மின்னுறது எல்லாம் பொண்ணு இல்லைன்னு பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க. தங்கத்துக்கும் பித்தளைக்கும் நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் பாட்டி. ஆனா ஊர் உலகத்தை என்ன பண்றது? ஒண்ணு சொல்றாங்க, ஆனா வேற மாதிரி நடக்குது. ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு அர்ச்சனா, யார் மனசையாவது புரிஞ்சுக்கணும்னா அவங்க நிலைமையில இருந்து அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உனக்குள்ளேயே நீ கேட்டுக்கோ, உன் கேள்விக்கான பதில் உன்கிட்டயே கிடைக்கும். நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. என் மனக்குழப்பத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்க. நான் போனை வைக்கிறேன். சரி அர்ச்சனா. எனக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். கார்த்திக் எப்பவும் தானா முன் வந்து ஸ்னேகாவுக்கு புடவை கொடுக்க மாட்டாரு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுல நான் என்ன எழுதட்டும்?
டியர் கார்த்திக். இல்ல கார்த்திக் சார். என்ன எழுதுனா சரியா இருக்கும்? டியர் கார்த்திக். வயிற்று வலியே ரொம்ப அதிகமாகுது. என்ன பண்றது? சூர்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ வந்தனா, என்னாச்சுமா? காலையில இருந்து நீ போனே பண்ணல. இந்த அம்மா ஞாபகமே வரலையா? மா, இப்பதான் நானே பண்ணலான்னு இருந்தேன். வந்தனா, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? நாங்க எல்லாரும் சௌக்கியம். எல்லாரும் பூஜைக்கான ஏற்பாட்டுல இருக்கோம். நீங்க இல்லல்ல, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வந்தனா, என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அம்மா, அது வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்ன அக்கா, என்னாச்சு? வந்தனா, உனக்கு முதல்ல என்ன ஆகுதுன்னு சொல்லுமா. உங்க அம்மா கிட்ட முதல்ல போன கொடு. அது வந்துமா, அம்மா இப்ப வீட்ல இல்ல. என்ன, நீ தனியாவா இருக்க? சரி, நான் உடனே அங்க வரமா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் இப்ப வந்துறேன். நீ பயப்படாத, நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துறேன். சரியா? சுகன்யா, நான் வந்தனா வீட்டுக்கு போகணும். கூடவே டாக்டரையும் கூட்டிட்டு போறேன். நானும் உங்க கூட வரேன்க்கா. சரி. இல்ல வேண்டாம், நீ அம்மா கிட்ட சொல்லு. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? அட கடவுளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் வயிறு இந்த அளவுக்கு வலிச்சுது? நேத்து கால் வலிச்சுது, இன்னைக்கு வயிறு வலிக்குது. கால் வலிக்குதுன்னு நான் அப்போ பெயின் கில்லர் போட்டுக்கிட்டேன். என்ன, நீ பெயின் கில்லர் சாப்பிட்டியா? ஆ, அம்மா வழக்கமா அந்த டேப்லெட் தான் போடுவாங்க. நீ அந்த மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டியா? ம், பிரெக்னண்டா இருக்கும்போது டாக்டர் கிட்ட கேட்காம எந்த விதமான மாத்திரையும் எடுத்துக்க கூடாது வந்தனா. மாத்திரைங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன வேணா நடக்கலாமா? வந்தனா, ஏதாவது வலி ஏற்பட்டா நீ உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நீயா இப்படி மாத்திரை போட்டுக்கிட்டா எப்படி? அதுவும் என்னோட மாத்திரைய. ஐம் சாரிம்மா, எனக்கு தெரியாது. டாக்டர், அது வந்து வந்தனா நல்லா தானே இருக்கா? அவளுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இனிமே இந்த மாதிரி நடக்காம நீங்க பாத்துக்கங்க. நிச்சயமா. வந்தனா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். கொடுங்க ரொம்ப டாக்டர். நன்றிங்க. வரேங்க. சொன்னல, கவனமாயிருன்னு. என்னம்மா, ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. நான் மட்டும் கரெக்டா அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா. நீ இருக்கியே. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சம்பந்தியம்மா. நான் காய்கறி வாங்குறதுக்காக தான் வெளியே போனேன். மார்க்கெட்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்ன்றதுக்காக தான் இவளை கூட்டிட்டு போகல. வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுப்பான்னு நினைச்சேன். ஆனா இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டுட்டு வெளியே எங்கேயுமே நான் போக மாட்டேன்.
சாரிம்மா, நான் தான் அலட்சியமா இருந்துட்டேன். நீங்க என்ன நல்லா கவனமா தான் பாத்துக்கிட்டீங்க. நான் தான் ஏதோ தெரியாம அவசரப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நான் இனிமே எதுவா இருந்தாலும் உங்க 2 பேரையும் கேட்டுதான் செய்வேன். நிச்சயமா. முதல் 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆமா. அதுவும் இது முதல் பிரசவம் இல்லையா? ஆமாமா, அதனாலதான் எங்க அம்மா லண்டன் போற ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க. வந்தனா மேல அவங்களுக்கு அவ்வளவு அக்கறை. வந்தனாவ ஒரு நிமிஷம் கூட அவங்க பார்வையில இருந்து நகர விட மாட்டேங்கிறாங்க. சம்பந்தியமா வந்தனாவுக்காக பூஜை ஏற்பாடு பண்ணி ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்காங்க. அர்ச்சனா, நம்ம பூஜைக்கு போறோம்ல, ஒரு விஷயம் யோசிச்சியா? நம்ம பூஜைக்கு என்ன கொடுக்கறது? இன்னொரு விஷயம் நீ இது எல்லாத்தையும் நீங்களும் கவனமா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா வந்தனானிக்கு அப்புறம் நீங்களே என்ன சீக்கிரமா அத்தையாக்கணும். அதுக்கப்புறம் வீட்ல சிரிப்பா சந்தோஷமா இருக்கும். கார்த்திக், வந்துட்டியாப்பா? கொடுங்க. என்ன குடிக்கிறீங்க? ஜூஸா இல்ல டீயா? டீ. நான் ரூமுக்கு போறேன், நீ அங்கேயே கொண்டு வந்துற. சரி. கார்த்திக், இப்பதான்ப்பா பேசிட்டு இருந்தோம். பூஜையில வந்தனாவுக்கு என்ன கொடுக்கறது? நீயே சொல்லு. நான் என்னமா சொல்றது, இத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே கொடுத்துருங்க. என்ன பெரியமா? டீ கிடைக்குமா? இத கொண்டு வரேன். ஆடிடா, இத ஸ்னேகா கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சே மறந்துட்டேன். கார்த்திக், டீ. பரவாயில்லையே, சுட சுட டீ, அதுவும் பொண்டாடி கையால. இப்ப எவ்வளவு ஃப்ரெஷ் ஆகுறேன்னு பாரு. மாணிக்கொண்ட கீழே சுட சுட டிஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஓ. கார்த்திக், நீங்க ஸ்னேகா கிட்ட இந்த இயரிங்க திருப்பி கொடுக்கலையா? ஆமா அர்ச்சனா, நான் கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டேன். எனக்கு ஞாபகமே இல்ல. நீ பத்திரமா எடுத்து வை, நான் நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன். டிரைவர் கிட்ட கொடுத்து அவங்க வீட்ல கொடுத்துற சொல்லுங்க. நீங்க நேரடியா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுவும் சரிதான்ல. நான் இதை எடுத்து வைக்கிறேன். சூடு அதிகமா இல்லல்ல? அம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்ல எல்லாரும் கவலையா இருப்பாங்க. நீங்க உடனே வீட்டுக்கு போறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, என்னால நீங்க அவசரமா ஓடி வந்திருக்கீங்க. நான் வந்ததும் நல்லது தானே? இங்க உங்க அம்மா அப்பாவும் தனியா இருக்காங்க. தனியா எவ்வளவுதான் சமாளிப்பாங்க? வீட்டையும் பாத்துக்கணும். இந்த நிலைமையில உன்னை அவங்க தனியா விட்டுட்டும் போக முடியாது இல்லையா சம்பந்தியம்மா? அது உங்களுக்கு உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா நான் இவள வந்தனாவை என் கூட கூட்டிட்டு போயிடவா? அது நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா, அங்க வீட்ல நிறைய பேர் இருக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தனாவை இன்னும் கவனமா பாத்துப்போம் இல்லையா? இங்க இங்க நீங்க தனியா இருக்கீங்க. அது ஒருவேளை ஏதாவது அவசரமான வேலை ஓடணும் அது இதுன்னா
அங்கதான் 24 மணி நேரமும் யாராவது இருப்போம்ல. இங்க இங்க நீங்க தனியா எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பீங்க? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான் சம்மந்தியம்மா. நீங்க வந்தனாவை கூட்டிட்டு போங்க. அம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. அதுவும் நான் தான் சொன்னேன்ல, இனிமே இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிடுறதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. தப்பு என்னோடதுதான். அதெல்லாம் சரிதான் அம்மா. ஆனா என் கூட வந்தா நல்லா இருக்கும்ல. உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. என் கவனம் மொத்தமும் உன் மேலதான் இருக்கும் எப்பவுமே. அம்மா, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, எப்படியும் பூஜைக்கு நான் அங்கதானே வரப்போறேன். கொஞ்ச நாள் தானே இங்க இருக்க போறேன். இல்ல வந்தனா, சம்மந்தியம்மா சொல்றது 100க்கு 100 சரிதான். நீ அவங்களோட கிளம்பி போ. இந்த நிலைமையில உன்னை அவங்க பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்குவாங்க. அதுதான் உனக்கும் நல்லது. அப்புறம் நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துட்டு போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியம்மா, பூஜையில ஜாலியா இருக்கும்ல. எல்லாரும் சேர்ந்து நல்லா ஆடி பாடி கொண்டாடலாம். அக்கா, சந்திராக்கா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. என்னவா? நாளைக்கு அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா, எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. அப்படியா? அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா? அதுக்குள்ள அவ்வளவு வளர்ந்துட்டாளா? நேத்து தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு சுத்துற மாதிரி இருக்கு. அப்படின்னா அக்கா, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல நம்ம போலாமா? அர்ச்சனா, முக்கியமா நீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாரும் உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. நான் நாளைக்கு நான் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டுக்கிறேம்மா. அவர் எதுவும் வேலை வச்சிருக்க கூடாதுல்ல. சரிம்மா, அவனை கேட்டுக்கோ. நாளைக்கு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமைதான். எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒண்ணும் வேலை இருக்காது. பெரியம்மா, அப்புறம் கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலான்னு வந்தேன். அது அம்மா சொன்னாங்க நாளைக்கு ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு என்ன கூட்டிட்டு போறாங்களாம். நான் போகட்டுமா? போயிட்டு வா. அது உங்களுக்கு பரவாயில்லன்னா தான் நான் போறேன். நாளைக்கு சண்டே இல்ல, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நீ போறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நீ போயிட்டு வா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. நாளைக்கு ஃபுல் டேவும் நான் உங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். வீட்ல எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டா நாம 2 பேரும் கொஞ்சம் தனியா இருக்கலாம்ல. ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவ? அம்மா கிட்ட ஏதாவது இல்ல அம்மா கிட்ட முடியாதுன்னு சொன்னா அவங்க நிச்சயமா தப்பா நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு எப்படியும் இதெல்லாம் பிடிக்காது இல்ல. நீ இந்த வீட்டு மருமக, எல்லாரையும் கவனமா பாத்துக்கணும். ஆனா கார்த்திக், எப்படி நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வர போயிட்டு வரணும் அர்ச்சனா. நாளைக்கு சண்டேவா இருந்தாலும் ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் ஆபீஸ்க்கு போகணும். நான் எப்படியும் வீட்ல இருக்க மாட்டேன். நீ அவங்களோடய போயிட்டு வந்துடுற. அதான் கரெக்டா இருக்கும். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்.